லவ் ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் தான் இது. ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, அங்கே போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. போன பார்ட்டில் வந்து பெட்ரூம்லேருந்து அவன் போயிடுறான். வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறா, ஏன் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். मैं तुम्हें बिल्कुल भी पसंद नहीं करता, எனக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. मेरे माँ के कारण मैंने तुमसे शादी किया, எங்கள் அம்மானால தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணேன் அப்படிங்கிறான். मेरी माँ ने तुझे मेरे सिर पर मढ़ दिए அப்படின்னா எங்கள் அம்மா உன்னை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறான். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 வீடியோ ஹிந்தி லேர்னிங் வீடியோ சொல்கிறேன். பேசிக் ஹிந்திலாம் நான் சொல்லிக் கொடுக்குறது இல்லைங்க, சரளமாக எப்படி பேசலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என் வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரைகுறையாக ஹிந்தி கற்றுக்கிட்டவங்க என் வீடியோவை பார்த்தா முழுசாக கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். एक बार बोल देते मुझे शादी करना पसंद नहीं है, ये लड़की पसंद नहीं है, तो मैं खुद ये शादी रोक देती, आपने क्यों मेरी ज़िंदगी बर्बाद की है। तो वो बोलता है मेरी माँ से पूछो, उसी के कारण ऐसा बोल देता है। लेकिन लड़की क्या सोचती है, शादी तो एक ही बार होता है, ये शादी का बंधन को हमें निभाना पड़ेगा। तो वो क्या करती है, அப்படி சொன்னதுனால இந்த பொண்ணு சொல்லுது, एक बार बोल देते मुझे शादी करना पसंद नहीं है, ஒரு தடவை சொல்லியிருக்கலாம்ல எனக்கு கல்யாணம் பண்ணுறது பிடிக்கலன்னு. ये लड़की पसंद नहीं है, இந்த பொண்ணு பிடிக்கலன்னு. तो मैं खुद ये शादी रोक देती, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. मैं खुद ये शादी அப்படின்றது நானே அப்படின்றது. खुद அப்படிங்கிறது खुदका घर அப்படின்னா உங்கள் சொந்த வீடு அப்படின்னு அர்த்தம். मैं खुद அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம். நானே இதை தனியாக செஞ்சுப்பேன் அப்படின்னா मैं खुद कर लूँगी, நான் தனியாக செஞ்சுப்பேன், நான் ஓனாக செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம்லங்க, அதுதான் அந்த खुद அப்படின்ற வார்த்தை. आपने क्यों मेरी ज़िंदगी बर्बाद किए அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என் வாழ்க்கையை ஏன் கெடுத்தீங்க, ஏன் நாசம் பண்ணீங்க, ஏன் வீணடிச்சிங்க, எல்லாத்துக்குமே பர்பாத் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஜிந்தகி அப்படின்றது வாழ்க்கை, ஆப்னே நீங்கள், கியூ அப்படின்றது எதற்கு, மேரி ஜிந்தகினா என் வாழ்க்கை, பர்பாத் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி வீணாக்குனது, நாசம் பண்ணுறது, அந்த மாதிரி. वो बोलता है அவன் சொல்கிறான், मेरी माँ से पूछो எங்கள் அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறானா. उसी के कारण அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ऐसा बोलता है அப்படி சொல்கிறாங்க. उसी के कारण ऐसा बोलता है அவங்கனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. लेकिन ஆனால் लड़की क्या सोचती है பொண்ணு என்ன யோசிக்கிறா அப்படின்னா, ஷாதி தோ ஏக் பார் ஹோத்தா ஹே கல்யாணம் ஒரு முறைதான் நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாளாம். ஏ ஷாதி கே பந்தன் கோ நிபானா படேகா இந்த திருமண பந்தத்தை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். तो वो क्या करती है, मतलब तैयार होने की शुरू करती है. जैसे तैयार होना मतलब अपने आप को सुंदर दिखाने के लिए अच्छी अच्छी साड़ियाँ पहनना, मेकअप करना, फेशियल करवाना, ब्यूटी पार्लर जाना, सब कुछ करती है. तो वो लड़का ना ये सब ध्यान देता है और बोलता है तू कितनी भी कोशिश कर ले लेकिन तू मुझे पसंद नहीं आएगी. तो वो क्या करती है அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னா, मतलब அதாவது தயார் ஹோனேக்கி ஷுரு கர்த்தி ஹை ரெடி ஆவதற்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தயார் ஹோனா மத்லப் ரெடி ஆவது என்றால் அப்படின்னா, அதாவது அப்படின்றது அந்த மத்லப் அப்படிங்கிறது. தயார் ஹோனா மத்லப் ரெடி ஆவது அதாவது அப்படின்றேன். अपने आप को सुंदर दिखाने के लिए தன்னை தானே
அழகாக காட்டிக்கொள்வதற்காக அப்படின்னு அர்த்தம். திகானே கே லியேனா காட்டிக்கொள்வதற்காக, சுந்தர் அப்படிங்கிறது அழகா, அப்னே ஆப்ன்றது தன்னை தானே. அச்சி அச்சி நல்ல நல்ல, சாடியா பெஹன்னா நல்ல நல்ல சாரி கட்டுறது, மேக்கப் கர்னா மேக்கப் பண்ணுறது, ஃபேஷியல் கர்வானா ஃபேஷியல் பண்ண வைப்பது, பியூட்டி பார்லர் ஜானா பியூட்டி பார்லர் போவது, சப் குச் கர்த்தியே எல்லாமே செய்கிறா. தோ வோ லடுக்கானா அப்போ அந்த பையன்ல ஏ சப் தியான் தேத்தா ஹே அப்படின்னா இதையெல்லாம் கவனிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். தியான் அப்படிங்கிறது கவனம், தேத்தா ஹே அப்படின்றது கவனிக்கிறது. और बोलता है அப்புறம் சொல்கிறான். तू कितनी भी कोशिश कर ले நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, लेकिन तू मुझे पसंद नहीं आएगी ஆனால் நீ உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னை எனக்கு பிடிக்காது, ஆனால் உன்னை எனக்கு பிடிக்காது. முझे पसंद नहीं आएगी, तू मुझे पसंद नहीं आएगी அப்படிங்கிறது. இது அழகான லவ் ஸ்டோரி. இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்றது தான் கதை. जैसे तैसे निकालती है, मतलब 6 महीना बीत जाता है. 6 महीने के बाद फिर वो सोचती है कि यहाँ रहने का कोई वजह नहीं है और यहाँ रहने का कोई फ़ायदा भी नहीं है. यहाँ रह के क्या करूँगी मैं, इससे तो अच्छा है कि मैं मेरे माँ के घर ही चली जाती हूँ. तो उसके माँ के घर चली जाती है. फिर वहाँ जाने के बाद उसकी माँ पूछती है, जैसे तैसे निकलती है அப்படின்னா ஒரு வழியாக அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். மத்லப் அதாவது 6 மஹீனா பீத் ஜாத்தா ஹே 6 மாதம் கடந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த பீத் ஜாத்தா ஹே அப்படிங்கிறது 6 மஹீனே கே பாத் ஃபிர் வோ 6 மாதத்திற்கு பிறகு அப்புறம் அவ சோச்தி ஹே கி யோசிக்கிறா என்னன்னா, யஹா ரஹனே கா வஜ நஹி ஹே அதாவது இங்கே இருப்பதற்கு காரணம் இல்லை. வஜ அப்படிங்கிறது காரணம், யஹா ரஹனே கா அப்படின்னா இங்கே இருப்பதற்கு, और யஹா ரஹனே கா கோய் ஃபாய்தா பி நஹி ஹே இங்கே இருப்பதற்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபாய்தா அப்படின்றதுக்கு 3 மீனிங் இருக்குங்க. பயன், பலன், லாபம். இது ஒரு வியாபாரி சொன்னால் அங்கே லாபம்னு எடுத்துக்கிறணும். இந்த இடத்துல பயன் இல்லை அப்படின்னு அர்த்தம். யஹா ரஹ்கர் கியா கருங்கி மே இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இஸ்ஸே தோ அச்சா ஹை கே இதை விட பெட்டர் அப்படின்னு அர்த்தம். இதை விட நல்லது. मैं मेरी माँ के घर ही चली जाती हूँ இதை விட பெட்டர் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறா. फिर वो उसकी माँ के घर चली जाती है பிறகு அவங்க அம்மா வீட்டிற்கு போய்விடுகிறாள். वहाँ जाने के बाद அங்கே போனதுக்கப்புறம் பிறகு उसकी माँ पूछती है அவங்க அம்மா கேட்குறாங்க. இவங்க லேடிஸாக பேசுகிறனால தான் எல்லாமே லேடிஸ் பேசுகிற மாதிரியே சொல்கிறேன். ஜென்ஸ் பேசுகிறதும் சொல்லிட்டு தான் இருக்கேன் வித்தியாசம் என்ன அப்படின்றது. ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. எங்கெல்லாம் ஐ முடியுதோ அங்கே லேடிஸ் பேசுகிற மாதிரி, அதே ஐன்ற இடத்துல ஏ போட்டோம்னா நம்ம பசங்க பேசுகிற மாதிரின்னு அர்த்தம். उसकी माँ पूछती है दामाद क्यों नहीं आए, तो वो बताती है कि बाद में आएंगे. एक दिन जाता है, बीतता है, दूसरा दिन भी बीतता है, तीसरा दिन भी बीतता है, तो उसको शक होने लगता है. क्यों, क्या कारण, क्या हुआ ऐसा कि तू अकेली आई है. फिर वो पूरी बात बताती है, तूने मेरी ज़िंदगी बर्बाद कर दी है, अब मैं आ गई हूँ, अब दोबारा नहीं जाऊँगी. तो फिर डाइवर्स अप्लाई करते हैं, दोनों का तलाक हो जाता है, मतलब डाइवर्स हो जाता है. அவங்க அம்மா கேட்குறாங்க, தாமாத் கியூ நஹி ஆயே மருமகன் ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்குறாங்களாம். वो बोलती है कि बाद में आएंगे அந்த பொண்ணு சொல்கிறா, அவ சொல்கிறா அப்புறம் வருவார் அப்படின்னு. ஏக் தின் ஜாத்தா ஹே ஒரு தின்னு போகுது, பீத்தா ஹே அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது ஏக் தின் ஜாத்தா ஹேனா ஒரு நாள் போகுதுன்னு அர்த்தம். பீத்தா ஹே அப்படின்னா கடக்குதுன்னு அர்த்தம். தூசரா தின் பி பீத்தா ஹே அப்படின்னா
ரெண்டாவது நாளும் கடக்குது. தீஸ்ரா தின் பி பீத்தா ஹை அப்படின்னா மூணாவது நாளும் கடக்குது. तो उसको शक होने लगता है. அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வருகிறது. யாருக்கு? அவங்க அம்மாவுக்கு. क्यों? क्या कारण? क्या हुआ ऐसा कि तू अकेली आ गई आई है அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது क्योंனா எதற்கு, क्या कारण என்ன காரணம், क्या हुआ என்ன ஆச்சு, ऐसे कि அப்படி, அதாவது அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இதில் வந்து முன்ன பின்ன வந்தாலும் அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கி தூ அக்கேலி ஐ ஹே அப்படின்னா நீ தனியாகவே வந்திருக்க, நீ தனியாக வரும் அளவிற்கு ஏன், என்ன நடந்துச்சு, என்ன காரணமாச்சு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தோ वो पूरी बात बताती है. அப்போது அவ முழு விஷயத்தை சொல்கிறா. இந்த பாத் அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயம். பூரி பாத் பத்தாத்தி ஹை, முழு விஷயத்தை சொல்கிறா. தூனே மேரி ஜிந்தகி பர்பாத் கர்தி ஹை, நீ என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்ட, நாசம் பண்ணிட்ட. அதாவது அவங்க ஃப்ரெண்டு பையனை தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனால் அந்த கோவத்தில் அம்மா கிட்ட அப்படி சொல்கிறாங்க. என் வாழ்க்கையவே வீணடிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப் மை ஆ கை ஹூம், இப்போ நான் வந்து விட்டேன். துபாரா நஹி ஜாவுங்கி, அதாவது மறுமுறை போக மாட்டேன், ரெண்டாவது முறை போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். துபாரா அப்படிங்கிறது மறுபடியும், இரண்டாவது முறை அப்படின்னு சொல்லி அர்த்தம். தோ ஃபிர் டைவர்ஸ் அப்ளை கர்த்தே ஹேன் அப்படின்னா அப்போது பிறகு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. தோ தோனோ கா தலாக் ஹோ ஜாத்தா ஹே, அதுக்கப்புறம் மத்லப் டிவர்ஸ் ஹோ ஜாத்தா ஹே அப்படின்னு சொல்லியிருப்பேன். தலாக் அப்படின்றதும் டிவோர்ஸ் தான். ஹிந்தியில் சொல்லிட்டு மத்லப் அதாவது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது தலாக் ஆயிடுது, அதாவது டிவோர்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடக்குது, அந்த பொண்ணுக்கு லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இது என்ன அழுகாட்சி படம் மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. லவ் ஸ்டோரி தான், அழகான லவ் ஸ்டோரி. மிச்ச கதையை அடுத்த பாட்டில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஜிந்தகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத. இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு டக்குன்னு புரியும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். தொடர்ந்து கேள்விகளுக்கு சில பேர் பதில் சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அந்த முழு கதையும் புரியும்.